உங்கள் MT-15 வந்து மைலேஜை கொடுக்க மாட்டேங்குதா? அப்படி கொடுத்தாலும் 30-40 தாங்க மாட்டேங்குதா? இதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 30-40 கொடுக்குற ஒரு வண்டி எப்படி வந்து 50-60 கிலோமீட்டர் பெர் லிட்டருக்கு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி ஒரு 8 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ என்னோட பைக் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கீழே தான் இப்போ கொடுத்துட்ருக்கு. பச்சை போய் பேசுகிற அதுவே உங்கள் பைக்கை வந்து நீங்கள் இந்த 8 டிப்ஸ் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி எப்படி வந்து 50-60 கிலோமீட்டர் 65 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் தெளிவாக. இப்போ வாங்க நான் அந்த 8 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். MTS இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் த்ராட்டில் கண்ட்ரோல். இதை வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சடனாக த்ராட்டில் வந்து திருகிறப்பையும் சடனாக ரெடியூஸ் பண்ணுறப்பையும் உங்களுக்கு ஃபியூல் வந்து நிறையவே வேஸ்டேஜ் ஆகும். அதனால வந்து மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அது குறைக்கும். ஃபர்ஸ்ட் கியர் போட்டு டக்குன்னு மூவ் பண்ணாதீங்க. எங்கேயா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நார்மலாக அதை ஸ்மூத்தாக கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் ஃபியூல் வேஸ்டேஜை தடுக்க முடியும். அதை தடுத்தால் மட்டும்தான் அந்த ஃபியூலை வச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்ட முடியும். அப்போ தான் மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் த்ராட்டில் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணாமல் கேஷுவலாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங். நீங்கள் வந்து கியர் மாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. அது எவ்வளோன்னா 4000 RPMலேருந்து 5000 RPM வரைக்கும் தான் அந்த லிமிட்டு. அதுக்குள்ளே தான் நீங்கள் கியரை ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வந்து ஃபுல்லாக திருட்டு தான் கியர் மாற்றுவாங்க டப்புன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா கொஞ்சம் RPM லெவல் ஏறதுக்கு முன்னாடியே வந்து 4வது கியர் வரைக்கும் அவங்க போட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணவும் கூடாது, ஓவராக முறுக்கிட்டும் கியர் போடவும் கூடாது. மிடில் ஒரு லிமிட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்பீடில் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணணும். அதுதான் இவங்க சொல்ல வர்றாங்க. MTக்கு வந்து 4000லேருந்து 5000 RPM வரைக்கும் நீங்கள் அந்த லிமிட் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா மைலேஜ் பெட்டராக கிடைக்குது. நான் சொல்லலை, ChatGPT சொன்னது. இப்போ தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மெயின்டெனன்ஸ். இது வந்து 40லேருந்து 60க்குள்ளே இல்லை 70 கூட போகலாம். இதில் வந்து நீங்கள் ஸ்டெடியாக ரைட் பண்ணிங்கன்னா MT-15ல பெட்டர் மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து MTக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, MTக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, எந்த பைக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் விரட்டினா மைலேஜ் கிடைக்காது. அதே சமயம் வந்து உருட்டினாலும் மைலேஜ் கிடைக்காது. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்டாக வந்து நீங்கள் ஆக்சிலரேஷன் அண்ட் பிரேக்கிங் வந்து பண்ணக்கூடாது. பிரேக் வந்து சக்குன்னு பிடிக்கிறது, த்ராட்டில் வந்து டக்குன்னு முறுக்கிறது, இந்த ஒரு 2 விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு 40லேருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் ரைட் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கான பெட்டர் மைலேஜ் அண்ட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக் டயர் ப்ரெஷர். ரைட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி டயரோட ஏர் ப்ரெஷரை வந்து செக் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ரைடருக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து 28 PSஐயும் ரியல் வந்து 33 PSஐயும் வச்சு ஓட்டுங்க. உங்களுக்கு பெட்டர் மைலேஜ் கிடைக்கும். அந்த ரைடுமே ஸ்மூத்தா இருக்கும். அதுவே வந்து நீங்க லோ ப்ரெஷர்ல வந்து டயரை மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஃபியூல் கன்சம்ஷன் ரொம்ப இழுக்கும். அப்போ ஃபியூல் வேஸ்டேஜ் ஆகும், உங்களுக்கு அந்த மைலேஜுமே கிடைக்காது. அதனால தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்றது எல்லாத்துக்குமே இதுதான், டயரோட ஏர் ப்ரெஷரை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஒரு விஷயம். அதை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் வந்து அடிக்கடி பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறம் நான் செக் பண்ணிக்குவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து ரைடு ஸ்மூத்தாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு மைலேஜும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் செயின் லூப்ரிகேஷன். நீங்கள் வந்து 500 கிலோமீட்டர்லேருந்து 700 கிலோமீட்டர் ஒன்ஸ் கண்டிப்பாக செயின் க்ளீன் பண்ணி செயின் லூப்ரிகேஷன் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செயினை வந்து ட்ரை கண்டிஷனில் ஓட்டினீங்கன்னா இன்ஜினுக்கு எக்ஸ்ட்ரா லோட் கொடுத்து ஃபியூலை வேஸ்ட் பண்ணும். அதனால உங்களுக்கு மைலேஜ் கிடைக்காது, நார்மலான மைலேஜ் மட்டும்தான் கிடைக்கும். செயினை லூப்ரிகேஷன் பண்ணுறது ரொம்ப அவசியம். அது எந்த பைக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் செயினை க்ளீன் பண்ணிட்டு செயினை லூப்ரிகேஷன் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. லூப்ரிகேஷன் மட்டுமே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. 500 கிலோமீட்டர்லேருந்து 700 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் ஒன்ஸ் வந்து செயினை க்ளீன் பண்ணி நீங்கள் லூப்ரிகேஷன் பண்ணிட்டு ரைட் பண்ணுங்கள். இப்போ 6வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஃபியூல். குவாலிட்டியான பெட்ரோல் நான் என்ன மென்ஷன் பண்றேன்னா பவர் பெட்ரோல் தான். சில பங்க்ல வந்து அதை பிரீமியம் பெட்ரோல்னு சொல்லுவாங்க, ஸ்பீடு பெட்ரோல்னு சொல்லுவாங்க, பவர் பெட்ரோல்னு சொல்லுவாங்க. இதை வந்து உங்க MTக்கு யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டர் மைலேஜ் கிடைக்கும். இன்ஜின் நாய்ஸுமே சுத்தமா இருக்காது. நீங்க ஹைவேல ரைட் பண்ணீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பவர் பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஓட்டுறதுக்கும் நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஓட்டுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நீங்க பவர் பெட்ரோல் யூஸ் பண்ணீங்கன்னா மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ரைடுமே ஸ்மூத்தா இருக்கும். அதே நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணீங்கன்னா வழக்கம் போல தான், சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா நான் வந்து எப்பவுமே பவர் பெட்ரோல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். 50 ரூபாய்க்கு போட்டாலும் நான் பவர் பெட்ரோல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்லேயே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ நான் சொல்ல போகிற 7வது பாயிண்ட் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெயின்டெனன்ஸ். இந்த சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் MTக்கு வந்து எப்பெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டர்லேருந்து 3500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து இன்ஜின் ஆயிலும் ஏர் ஃபில்டர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா ஏர் ஃபில்டர் மாற்றிடுங்க. இன்ஜின் ஆயிலோட சேர்த்து ஆயில் ஃபில்டர் கம்பல்சரி மாற்றிடுங்க. இது ரெண்டுமே வந்து 3000 கிலோமீட்டர்லேருந்து 3500 கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்கள் மாற்றினாதான் அந்த மைலேஜை உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கடைசி பாயிண்டான 8வது பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் உருட்டுதல் அண்ட் ஓவர் ஹீட்.
உருட்டிகிட்டே போவாங்க, மெதுவாக 1வது கிலோ 2வது கிலோ உருட்டிகிட்டே போவாங்க, நகர்த்திட்டே போவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமும் அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஓட விடுவாங்க. அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினை ஓவர் ஹீட் ஆகி உங்களுக்கு மைலேஜை ட்ராப் பண்ணும். நான் சொன்ன அந்த உருட்டுதலுமே உங்களுக்கு இன்ஜினை ஓவர்லோடு கொடுக்கும், அதனால் உங்களுக்கு மைலேஜ் பாதிக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பில்லியனர் வச்சு நீங்கள் ஓட்டினீங்கன்னா கம்பல்சரி மைலேஜ் கிடைக்காது. இன்ஜினுக்கு எப்போவுமே ஓவர் ஹீட் அண்ட் ஓவர்லோடு கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் அடியாகும், உங்களுக்கான பெட்டர் மைலேஜ் கிடைக்காது. எம்டிஎஸ் இப்போ நான் சொன்ன இந்த 8 பாயிண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எனக்கு தெரியும். இதில் நீங்கள் வந்து கேஷுவலாக ஒரு 5 ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ உங்கள் பைக்கு கிடைக்கிற மைலேஜ்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நான் கேரண்டி. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன 8 பாயிண்ட்டுமே முக்கியமான பாயிண்ட்டுன்னு உங்களுக்கும் தெரியும். இருந்தாலுமே இதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம் தான். நானே வந்து ஒரு 4-5 தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் என்னோட பைக் வந்து 45லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடாக கிடைக்குது. எங்கள் ஊரில் இருக்க அத்தனை பேருமே இந்த வண்டி தான் வச்சிருக்கேன். எவ்வளவு கேட்டாலும் 45 தான் கொடுக்குது, 45 தான் கொடுக்குங்க. உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்கும், உங்க ஊருக்காரருக்கு அப்புறம் 50 கொடுக்க. இப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு மைலேஜ் இன்க்ரீஸ் ஆனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்ற சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எம்டிஎஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. புதுசாக இப்போ யாராச்சும் இந்த வீடியோ இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னா நான் தான் எம்டி கதிர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அண்ட் வந்து பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், ட்ராவல் விளாக், மோட்டோ விளாக்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம், பண்ண போகிறோம். இதுதான் நம்ம சேனல். ஆக்சுவலாக இது ஒரு மோட்டோ விளாகிங் சேனல் தான். நான் வந்து பைக்கை பற்றி அப்பப்போ பேசுவேன், அப்பப்போ மோட்டோ விளாகிங் பண்ணுவேன். நீங்களும் மறக்காமல் நம்ம எம்டி ஸ்குவாடில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 2000 எம்டிஎஸ் வந்துட்டாங்க. இந்த 2000 எம்டிஎஸ் மட்டும் இல்லை, இதே மாதிரி நம்ம 1,00,000 எம்டிஎஸை வந்து உருவாக்கணும். இதுதான் என்னோட ஆசை. ஓகே, பாய் எம்டிஎஸ். மாமே எவ்வளவு சார் நின்று வீடியோ பாக்குறீங்க? சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ.